வெல்கம் பேக் கைஸ். இது ஃபிசிக்கல்ஸ். நான் உங்கள் நோய். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூலஸ்ட்டு ஐடென்டிட்டி ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ சின்ன கிரேஸில் படித்த மாதிரி அந்த விளிம்பு முகம் அதை வச்சு கிடையாது, இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி ரியல் வேர்ல்டுக்கும் இமேஜினரி வேர்ல்டுக்குமான பிரிட்ஜுன்னு கூட இதை என்ன சொல்லலாம், சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதில் டெரிவேஷன் பார்க்க போகிறோம் அண்ட் யூனிக்கான ஒன்று. ஓகே, ஸோ இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது, டெய்லி சீரிஸ் வச்சு நிறைய இருக்குது, பட் இது யூனிக்கான ஒன்று, ரைட்? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்டெக்ரல் வச்சு தான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐடென்டிட்டி எடுக்க போகிறேன், ரைட்? ஸோ பேசிக்காக எனக்கு தெரிய வேண்டிய ரெண்டு இன்டெக்ரல். ஓகே, எடுத்துருவோமா? ரைட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட். ஓகேவா? ஸோ இது ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இது tan inverse x, ரைட்? ஓகே, ஸோ அடுத்த இன்டெக்ரல் என்னன்னா ஸோ இது ஆன்சர் தெரியும், நிறைய விதமாக பண்ணலாம். ஸோ ஈஸியானது என்னன்னா பகுதி பின்னமாக்கிட்டு சேருது, ரைட்? பகுதி பின்னமாக்கினா ஸோ இப்படி வந்துக்கணும், ரைட்? ஸோ என்ன பண்ண போறேன்னா, ஸோ இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள ஜம்ப் பண்ணணுமே, அதுக்கு யார் வேணும்? ஐ வேணும். அண்ட் அதோட ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இதில் ப்ளஸ் இருக்கு, இதில் மைனஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இன்டெக்ரல் என்ன பண்ண போறேன்னா மோடிஃபை பண்ண போறேன். சாரி, இது கிடையாது, இது என்ன பண்ண போறேன், மோடிஃபை பண்ண போறேன், ரைட்? எப்படி மோடிஃபை பண்ண போறேன்னா, ஸோ இதில் ஒரு ஐயை காமன் எடுக்கிறேன். ஓகேவா? சாரி, இதில் ஒரு மைனஸ் ஒன்று காமன் எடுக்கிறேன். ஓகே, இதில் ஒரு மைனஸ் ஒன்று காமன் எடுக்க போகிறேன். அப்போ காமன் எடுக்க எப்படி வரும்னா 1/1 மைனஸ் ix ஹோல் திங் ஸ்கொயர் dxன்னு வரும். கிளியரா? ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு? இதுதான், ரைட்? ஓகேவா? எனக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், tan inverse x இருக்கட்டும். இதை எப்போ அப்ளை பண்ண போகிறேன், ரைட்? ஸோ இதே ஃபார்மெட்டில் இருக்கு. என்ன, எக்ஸுக்கு பதிலாக இங்கே ix இருக்கு, ரைட்? ஓகே, அப்போ இதுக்குரிய சொல்யூஷனை இதை பேஸ் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி எழுதுனா எப்படி வருவாங்க? ஸோ ஐ வந்து எக்ஸோட பெருக்கப்படுது, ரைட்? அப்போ 1/2i ln mod of 1 plus ix over 1 minus ix plus c. ஓகேவா? இது யாருக்கு ஈக்குவல்? நம்மளோட ஒரிஜினல் இன்டெக்ரல். ஏன் இதைத்தான் நான் மாடிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கேன், ரைட்? ஸோ இவர் தான் இவர், இவர் தான் இவர். ஓகே, ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? tan inverse x plus let's see c2. ஓகே, ஸோ இது c1 c2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த c1 c2 எனக்கு கண்டுபிடிக்கலாம், ரைட்? எப்படி? ஸோ எக்ஸுக்கு 0 போடுவோம். 0 போட என்ன நடக்கும்? ln 1 வரும், இந்த பக்கம் 0 வரும். ஸோ tan inverse 0 யாரு? 0. ln 1 யாரு? 0. ஸோ இதுவும் 0, இதுவும் 0. எண்டா c1 யாருக்கு ஈக்குவல்? c2க்கு ஈக்குவல். ஸோ ரெண்டு பக்கம் கேன்சல் ஆகி எனக்கு ஃபைனல் ஐடென்டிட்டி எப்படி வரும்னா 1/2i into ln mod of 1 plus ix over 1 minus ix equal to tan inverse x. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம், இனி வரதுகளை ஒர்க் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ரைட். ஸோ என்ன பண்ணலாம், இதை வச்சு பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணவா, ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 2 எப்படி கொண்டு போய் பெருக்கிட்டு ரெண்டு பக்கமும் e to the power எடுக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமும் e to the power எடுக்கலாம். அப்போ எப்படி வரும்? e to the power 2i tan inverse x equal to 1 plus ix over 1 minus ixன்னு வரும். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம், சின்ன ஒரு பிரதியீடு கொடுக்க போகிறேன். குட்டி பிரதியீடு உண்டு. எப்படி? 2 tan inverse xக்கு பிரதியீடு எப்படி இருக்க போகுது? 2 tan inverse xக்கு
தீட்டான்னு லிட் பண்ண போகிறேன். ஓகேவா? எந்த எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணலாம். எக்ஸை சப்ஜெக்ட் பண்ணினால் எக்ஸ் ஈக்குவல் டு tan theta by ஓகேவா? என்றால் அந்த பக்கம் இங்கே என்ன செய்யலாம், செய்யலாம். அப்போ ஈடுத பவர் 2 tan inverse எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்குறேன், தீட்டா என்றால் ஈடுத பவர் ஐ தீட்டான்னு வருவாங்க. ரைட்? இது யாருக்கு ஈக்குவல்னா, ஓகே, இங்கே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட்? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இதோட கான்ஜுகேட், அதாவது 1 + IXL மேலே கீழே பெருக்கணும், கீழே எப்படி வராங்க 1 - IX ஹோல் திங் ஸ்கொயர். ஸோ I ஸ்கொயர் மைனஸ் இங்கே 1 + X ஸ்கொயர் கீழே வரும், கீழே 1 + X ஸ்கொயர் வரும். மேலே என்ன மாதிரி, மேலே 1 + IX ஹோல் திங் ஸ்கொயர் இல்லையா, என்னது இப்படி போடலாம், எனக்கு 1 + IX ஹோல் திங் ஸ்கொயர். அப்போ ஒரு 1 - X ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் 2IX வரும். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணி விடலாம், எக்ஸ் கொண்டு வந்து அப்படியே பிரதியிட விடலாம். பிரதியிட, ஓகே, அதுக்கு முதல் இது ஒரு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்க பிரிச்சிடலாமே. பிரிக்க எப்படி வரும், 1 - X ஸ்கொயர்ட் ஓவர் 1 + X ஸ்கொயர்ட், இது ரியல் பார்ட் ஆகும். அண்ட் இமேஜினரி பார்ட் எப்படின்னா ப்ளஸ் 2x ஓவர் 1 + X ஸ்கொயர்ட் இன்ட்டு I வரும். சரியா? ரைட். இது யாரு, அதாவது 1 - tan square theta by 2, 1 - tan square theta by 2 over 1 + tan square theta by 2, அது யாரு, cos theta, ப்ளஸ் இது யாரு 2 tan theta by 2 over 1 + tan square theta by 2, அது யாரு sin theta, I முன்னு கொண்டு வரும், இந்த I sin theta. ஓகேவா? ஸோ இதான் யாரு, நம்மட ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இதான் யூலஸ்ட ஐடென்டிட்டி. எப்படி, இது ஒரு தனியாக எழுதுமா. ஓகே, ஸோ இதான் என்னது, எனக்கு கடைசியாக கிடைச்ச ஐடென்டிட்டி. இதான் என்னன்னு சொல்லிப்போம், யூலஸ்ட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிப்போம், அல்லது ரியல் வேர்ல்டுக்கும் இமேஜினரி வேர்ல்டுக்குமான எட்ஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஏன் இப்படி சொன்னேன்ட்டு, ஸோ சைனுக்கும் கொஸுக்குமான டெஃபினேஷன்ஸை பார்க்கும்போது புரியும். ஓகே, அப்போ இதில் தீட்டாக்கு மைனஸ் தீட்டா போடுவோமே, போட என்ன ஆகும்னா இங்கே எடுத்தப்போ -I தீட்டா வருவாங்க, இங்கே எப்படி cos மைனஸ் தீட்டா, அது யாரு ஜஸ்ட் cos தீட்டாவே தான், ப்ளஸ் இங்கே யாரு sin மைனஸ் தீட்டா, ஸோ மைனஸ் வெளியே எடுக்கலாம், இந்த -I sin தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி இருக்கு, ஒன்றொன்று கான்ஜுகேட்டாக இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம், எனக்கு இது ரெண்டையும் கூட்டி sin தீட்டாவில் மாற்றலாம், கழிச்சு cos தீட்டாவில் மாற்றலாம். ஓகேவா? அப்போ அதில் cos தீட்டாவை சப்ஜெக்ட் பண்ணனா எனக்கு எப்படி வரும்னா cos தீட்டா ஈக்குவல் டு e to the power I theta plus e to the power minus I theta over 2 வரும். ஓகே, இதே மாதிரி sin theta சப்ஜெக்ட் பண்ண வேண்டாம், sin theta equal to e to the power I theta minus e to the power minus I theta over 2i வரும். ஓகேவா? ஸோ இது யாரு, கம்ப்ளெக்ஸ் டெஃபினிஷன் யாரு, கொசுக்கு. இது யாரு, சைனுக்கான கம்ப்ளெக்ஸ் டெஃபினிஷன். ஓகேவா? ஏன் இது அப்படி சொன்னேன்னா, இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு இந்த ரியல் வேல் பவுண்டரி ஒன்று போட்டுச்சு இல்லையா, சைன் கோஸ் இப்படி தான் இருக்கணும்ட்டு, எல்லாத்தையும் பிரேக் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் பார்க்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு ஒருக்கா பார்க்கலாமா. லெட்ஸ் see. ஸோ கொசுக்குள்ள என்ன போட்டிருப்போம், 5 போட்டிருப்போம், ஆங்கிள் போட்டிருப்போம், ஒரு நம்பர் போட்டிருப்போம், கை போடலாமா. ஸோ கொசுள்ள கை போடுவோம். ஸோ கொசுலுக்கு ஒரு இமேஜினரி, கொசுலுக்கு ஒரு இமேஜினரி. லெட்ஸ் see. e to the power I into y, அது யாரு -1 plus e to the power I into y minus 1 into -1, அது over 2 வரும். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண எப்படி வருவாங்கன்னா 1 plus e squared over 2 வரும். புரிஞ்சதை இன்க்ரீஸ்னு சொன்னீங்கன்னா ஏன், ஸோ கொஸ்குள்ள ஒரு இமேஜினரி நம்பர் எனக்கு என்ன ஆக்சுவலாக தருது, ஒரு ரியல் வேல்யூ தருது. ரைட்? ஸோ இதே மாதிரி சைனையும் கண்டுபிடிக்கலாம் என்ன. ஓகே, ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த கேட் எக்கச்சக்கமான பாத்தை ஓப்பன் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு சைன் இன்வெர்ஸ் ஐய கூட என்ன செய்யலாம், எனக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே,
அண்ட் அது உங்களோட ஒர்க்காக இருக்க போது அது இமேஜினரியா அல்லது இந்த மாதிரி அல்லது இதில் வச்சு டேனை கூட ஈக்குவேஷன் எடுக்கலாம். அண்ட் சைன் கோஸ்ட் மடங்கு கோணம் இருக்கு இல்லையா, அதை கூட இதில் வச்சு என்ன செய்யலாம், நிறைய பண்ணலாம். ரைட். ஸோ யா, இதான் என்னது நம்மளோட ஒய்லஸ்ட் ஐடென்டிட்டி. கிளியரா? ஸோ தட்ஸ் ஃபார் டுடே. உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு அவசரமான வீடியோவில் சந்திக்கலாம். Till then, bye guys. Have a good day.